15 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன். 16வது வயசுல கசத போது யார் வந்தேன். 19 வருஷம். உங்க எல்லாருக்கும் தெரியும், என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு என் தங்கச்சி ஒரு ஸ்பெஷல் சைல்டு. Studio One Digital and Tele Awards 2025 in association with Red Nool. Title sponsor Meriba Paneer and Jai Chandran Textiles. எங்கள் அன்பு அண்ணன் TSK அவர்களை மனமகிழ்வோடு மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஸ்டுடியோ ஒன். எனக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரே ஒரு ஆசை, எங்க அம்மாவை எங்கேயுமே நான் மேடை ஏற்றினது இல்லை. அண்ட் இது என் தங்கச்சி வந்து எனக்கு லைஃப்ல நடந்த சக்சஸ் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என் தங்கச்சி தான். மண்ணிலே ஈரமுண்டு. அப்போ ஒரு 500 ரூபாயில ஆரம்பிச்ச என்னுடைய பயணம். வைஷ்ணவி எங்களுடைய இது காதல் திருமணம். 2 பேரும் வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு இந்த 2 தரத்துல சேர்ந்து குப்பை தான் கொட்ட போகுது அப்படின்னாங்க. இன்னொரு ஒரு ட்வின் இருந்தா அப்படி இருக்கும், அதுதான் வைஷோ தங்கச்சிங்க. மின்மினியே ராசாத்தி குருடாட்டம் கிடந்தேனே. மாப்பிள்ளை எங்க அண்ணி ஒண்ணுமே இல்லாதப்ப வீட்டுல சோறு போட்டவங்க, அவங்க 3 வேளை சோறு போட்டவங்க. எங்க அப்பாவும் இங்கதான் இருக்காரு. I am not zero, I am always hero. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இவர் இந்த மேடைக்கு மிக மிக தகுதியானவர் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன். ஒருத்தன் உழைச்சிக்கிட்டே இருந்தான்டா அப்படின்னா அவன் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணமா கலக்கப்போது யாரு மேடையில தொடங்கி இன்னைக்கு திரை எங்கும் கலக்கி கொண்டிருக்கிறார். எந்த படம் வந்தாலும் அந்த படத்திலே எங்க அண்ணன்டா அப்படின்னு பார்வையாளர்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லி மகிழும் அளவிற்கு எல்லோர் மனதிலும் தான் அவர்களின் அண்ணனாக, நண்பனாக, அவர்களுள் ஒருவனாக மாறி இருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் TSK அவர்களை மனமகிழ்வோடு மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஸ்டுடியோ ஒன். திருச்சி உங்களுக்கான அடையாளமாக இருந்தது. ஆனா இப்போ திருச்சிக்கு நீங்க ஒரு அடையாளம். நிறைய பேர் அதை சொல்றாங்க. சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் இப்போ மீண்டும் உங்களுக்கு ஒரு விருது. What do you wish to share? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து வாங்குற விருது வாங்குற எல்லாருக்கும் கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணி பொறுமையா இருந்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் ஃபர்ஸ்ட். அண்ட் ஏன்னா 2 தொகுப்பாளர்கள், என்னுடைய அன்பு தம்பி முத்துக்குமரன் போன சீசன்ல கலக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டரா, அதாவது ஒரு பிக் பாஸ்னா எப்படி இருந்தாலும் நெகட்டிவா தான்ப்பா வருவாங்க அப்படின்றத பிரேக் பண்ணி அதுலேயும் பாசிட்டிவா வர முடியும்னு நிரூபிச்சவர் வந்து முத்துக்குமரன். அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். சாதாரணமான விஷயம் இல்லை. கமல் சார் சொல்ற மாதிரி தான், பாம்புக்கும் பயப்படக்கூடாது, கங்கையிலேருந்து தண்ணியும் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி காதலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கல்யாணியெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வாண்டுலேருந்து பார்த்தது. ஸோ இன்னைக்கு ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் வந்து ஆக்ட்ரஸா, ஆங்கரா, எமர்ஜிங், அதுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்துடலாம். ஏன்னா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த கைத்தட்டு நிகர் வராது. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரி ரிசு ப்ரோ, அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். ரொம்ப வருஷமாக அவர் எனக்கு தெரியும், ரொம்ப வருடங்கள். இதனோட ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃப்ரம் ஸ்டுடியோ ஒன். அதுவும் வந்து லைக் மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் ஆஃப் த இயர். யூஸ்வலாக ஒரு மிமிக்ரிக்கு, கலக்கப்போவது யார் மாதிரியான ஒரு காமெடி ஷோஸ்க்கு நான் ஒரு 4 அவார்டு வாங்கியிருக்கேன் டைட்டில். ஆனால் எந்த ஒரு பெரிய ஒரு நிறுவனங்களோ இல்லை பெரிய யூடியூப் சேனலோ பெரிய விஷயங்களோ எனக்கு தெரிஞ்சு பிளாக் ஷிப் மட்டும் தான் எங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் த இயர்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க.
எங்கேயுமே அந்த அங்கீகாரம் கிடைச்சதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் லப்பர் பந்துன்னு ஒரு மேஜிக் நடந்தது. எப்படி ஆர்சிபிக்கு வந்து 18வது வருஷம், தட் மீன் 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பு கிடைச்சதோ, அதே மாதிரி என்னோட 18வது படம் தான் லப்பர் பந்து. அதுக்கு முன்னாடி 17 படங்கள் நடிச்சிருக்கேன். எல்லாம் சும்மா சும்மா நடிக்கல, எல்லாமே பெரிய ரோல், எல்லாமே பெரிய ஹீரோஸ் நடித்த படம். ஆனால் எந்த படமும் எனக்கு பெரிய பிரேக் கொடுக்கல. கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகி 15 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன். 16வது வயசில் அசத்த போவது யார் வந்தேன். 19 வருஷம் இந்த இயரோட 19th இயர். லப்பர் பந்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ நான் ரீசெண்டாக நடித்தது பாலாஜி சக்திவேல் சாரோட மதுரையில் ஒரு படம் நடிச்சுட்டு வந்தேன். லப்பர் பந்து மாதிரி ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் தான். அது என்னுடைய 25வது திரைப்படம். இதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு மனுஷன் வந்து ஒரு சில பேருக்கு டக்குன்னு புகழ் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு டக்குன்னு பேர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உழைப்பை மட்டும் போட்டிங்கன்னா ஒரு நாள் கிடைக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும். அது மாதிரி மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் என்னோட குடும்பம், அண்ணி ஆகட்டும், பாப்பா ஆகட்டும். பாப்பாலாம் நான் வந்து குட்டி பாப்பாலேருந்து பார்த்துட்ருக்கேன். மாப்பிள்ளை ஆகட்டும், இவங்கள்ட்ட இருந்து நான் வாங்குறது எங்கள் அண்ணன்ட்ட இருந்து வாங்கின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்பயுமே வந்து அண்ணன்ட்ட கால் வரும். நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்கல்ல ஃபினான்ஷியலாக இஷ்யூஸு, அவர் கொடுத்து செவந்த கை. உண்மையிலேயே கலக்கப்போது யார் நிகழ்ச்சியில் கலக்கப்போது யார் சாம்பியன்ஸில் வாரம் 5000 10,000 அள்ளி கொடுப்பாரு பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்க்கு. அந்த புண்ணியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு இல்லை, அப்படியே ரிட்டனா அப்படி பொழிஞ்சிட்டு வரப்போகுது. அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கண்டிப்பாக அது நடக்கும், அது சும்மாலாம் இல்லை. எங்கள் அண்ணன் வந்து அதில் கர்ணன் தான் எப்பயுமே. அவங்கள்ட்ட இருந்து வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரே ஒரு ஆசை, எங்கள் அம்மாவை எங்கேயுமே நான் மேடை ஏற்றினது இல்லை. அதே மாதிரி என் தங்கச்சியை நான் எங்கேயுமே மேடை ஏற்றினது இல்லை. என் ஒய்ஃபு, என் பொண்ணு எல்லா ஷோக்கும் வந்திருக்காங்க, மேடையில் ஏறினதில்லை. எனக்கு எங்கள் அம்மா இது வரைக்குமே எந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷரில் ஏதாவது ஒரு அவார்டு வாங்கினாங்கன்னா இல்லை. என் தங்கச்சி அது மாதிரி இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என் தங்கச்சி ஒரு ஸ்பெஷல் சைல்டு. இப்போ வரைக்கும் எப்படி என் பொண்ணு ரியா இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் என் தங்கச்சி. ஸோ எனக்கு அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு எங்கள் அண்ணன் டிஎஸ்கேவின் அன்பு தாயாரும் சகோதரியும் மேடைக்கு வருமாறு. உன்னை போல யாரும் இல்ல, சத்தியமா பார்த்ததில்ல, அன்பு நிறைஞ்சிருந்தா அத்தனையும் வீட்டுக்குள்ள. ஊருக்கு ஒரு வானம் இல்ல, நீயும் நானும் தூரம் இல்ல, ஈர மனசிருந்தா நெஞ்சுக்குள்ள வாரம் இல்ல. உங்களுக்கு இந்த விருது கொடுத்ததுல அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பூரிப்பு அவங்க மூஞ்சில தெரியுது. என் தங்கச்சிங்க, ஆமா. என் தங்கச்சி, என் மாப்பிள்ளை, எங்க அண்ணி சோறு போட்டு ஊர்ல இருந்து திருச்சில இருந்து வந்து ஒண்ணுமே இல்லாதப்ப வீட்டுல சோறு போட்டவங்க. அவங்க 3 வேளை சோறு போட்டவங்க. என்னோட ஃபேமிலி தான் அது. அதனால ஸோ நம்ம அது வந்து அது ரத்த பந்தம் அது. அதனால வந்து அதெல்லாம் ஹாப்பினஸ் தான். எனக்கு என்னன்னா என் தங்கம் எங்க அண்ணன் தொட்ட தூரத்தோட பெருசா தொடணும், என் மாப்பிள்ளை அதை விட பெரிய உயரத்துக்கு வரணும். எங்க அக்கா நிறைய இப்போ சேனல்லாம் பார்க்குறேன், யூடியூப் சேனல்ல நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. அது மாதிரி அவங்க பேர் வந்து இப்போ இந்திரஜா ரோபோ சங்கர்னு ஃப்ரேமில் வருதுல்ல, அதுதான் எங்களுக்கு ஹாப்பி. அண்ட் இது என் தங்கச்சி வந்து என் லைஃப்பில் எனக்கெல்லாம் நடந்த சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு லைஃப்பில் நடந்த சக்ஸஸ் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என் தங்கச்சி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா வீட்டில் அப்படின்னு சொல்லி ஈரோடு மகேஷனை என்னை வந்து ரொம்ப காலேஜ் படிக்கும் போது 15 வருஷம் 15 என்னோட ஏஜ் அப்போ 15, அப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் இப்படி ஒரு தங்கச்சி இருக்கா, தம்பி படிக்கணும், நானும் என்னோட ஸ்டடீஸை பார்த்துக்கணும், இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை இருந்தது. அப்போ ஒரு 500 ரூபாயில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்னைக்கு இறையொருளால் நல்ல நிகழ்ச்சிகளை போகிற இடங்களில் நல்லபடியாக வாங்குறேன். ஸோ ஐம் ஸோ செரிஸ் என் தங்கச்சி கூட, எங்கள் அம்மா கூட. எங்கள் அம்மா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பை மட்டும் வழங்க. எல்லா அம்மாவும் அப்படிதான். எனக்கு வந்து இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவும் இங்கே தான் இருக்காரு, எங்கள் ரோபாண்டனும் இங்கே தான் இருக்காரு அப்படின்றதுல நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துருக்குது, சாரி. அண்ட் ஸ்பெஷலாக என் தங்கம்
ரியா குட்டி, அவள் பிறந்ததுலேருந்து நிறைய அவார்டுகள் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி வைஷ்ணவி, எங்களுடைய இது காதல் திருமணம். 2 பேரும் வேற வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இந்த சூரிய வம்சம் படத்துல தான் வர மாதிரி ஒரு டயலாக், இது 2 எங்க திருத போகுது, அது ஒரு தருதல இது ஒரு தருதல, இந்த 2 தருதல சேர்ந்து குப்பை தான் கொட்ட போகுது அப்படின்னாங்க. அடுத்த வருஷம் வந்தா 10வது வருஷம் எங்களுடைய கல்யாணம் ஆகி என்னுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ல இப்போ எனக்கு ஒரு க்ளோன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், இன்னொரு ஒரு ட்வின் இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வைஷோ. ஸோ நான் எங்க இருந்தாலும் விட்டுட்டு போவேன், அது மாதிரி தான் என்னோட தம்பி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸ்டுடியோ. உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நெகிழ்வா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமான உதாரணம் முன்னோடி நீ ஏன் அண்ணனை சொன்னேன்னா, ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கிடையாது, அது எத்தனை நாள் ஆனாலும் சரி உழைப்பை எரிஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க செவர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு நாள் அது லப்பர் பந்து மாதிரி வேகமா உங்களை பார்த்து திரும்பி வரும். அப்படி திரும்பி வந்ததுதான் இந்த குடும்பம், இந்த அன்பு, இந்த விருது எல்லாம். ஆனா டிஎஸ்கே நீங்க ஜெயிங்கனே, அப்பதான் எங்களுக்கும் நாங்க ஜெயிப்போம் நிறைய நம்பிக்கை வரும். கண்டிப்பா. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த லப்பர் பந்து என்ன எங்க கொண்டு போச்சுன்னா, மலையாள திரைப்படத்துக்கும் கொண்டு போயிருக்கு. ஆக்டர் பிருத்திவிராஜ் சாரோட விநாயக் புத்தான்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதே லப்பர் பந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, ஒரு காமெடி ஆர்டிஸ்டா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படி இருந்த என்ன இன்னைக்கு ஒரு லீடா, ஒரு கதையின் நாயகனா, டியர் ஜீவா அப்படின்னு ஒரு திரைப்படத்துல அந்த படம் இப்போ வர தீபாவளிக்கு டென்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, லுக்கு, கலரு, ஹைட்டு, வெயிட்டு அதெல்லாம் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. எல்லாமே எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான். யாருமே இங்கே ஜீரோ இல்லை, எல்லாருமே ஹீரோ. எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான், ரோபோனே சொல்கிற மாதிரி தான். ஐ எம் நாட் ஜீரோ, ஐ எம் ஆல்வேஸ் ஹீரோ. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லவ் யூ. தேங்க்ஸ் டு தி என்டையர் crew. நன்றி. தேங்க்யூ சோ மச் டிஎஸ்கே அண்ணா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. தேங்க்யூ ரிசுவையா. லவ் யூ. இவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வளர்ச்சி. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து, சூர்யா சார் சொல்லுவார்ல, இது ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு, அது மாதிரி இந்த மனுஷன் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு நான் ஆதித்யா சேனல்ல இருக்கும் போது என்னோட டீம்ல இருந்தாரு. இன்னைக்கு பாருங்க இவருக்கு பின்னாடி இவ்வளவு டீம் இருக்கு. அதை நான் ரோட்ல போனா அவரை ஸ்நாட்ச் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்திருக்காருண்ணே. ஒன்னந்தான் நிறைஞ்சிருக்கா உலகம் இப்போ கண் முன்னால, எண்ணந்தா ஒசந்திருந்தா சிரிப்ப வதக்கலாம், காலத்தை நிறுத்திடதா கடவுளுக்கோ தெரியாதம்மா, வாழுற நிமிஷங்களே ரசிச்சு பழகலாம். மழை தரும் ஈரத்துல சிரிக்குது மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்